அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மதுரையில் இருக்க கீழக்குயில்குடிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்க எங்கள் குலதெய்வம் கருப்பண்ணசாமி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா எல்லா ஃபிலிம்லேயும் படத்தில் தனுஷ் படம் இதிலலாம் ஒரு பாட்டிலலாம் காட்டுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம இஷ்ட தெய்வங்களை நம்ம கும்பிடுற குலதெய்வத்தையும் நம்ம கும்பிடணும். ஏன்னா குலதெய்வங்கிறது நம்ம குலத்தை காக்கக்கூடியது, நம்ம குடும்பத்தை காக்கக்கூடியது, நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடியது. அதனால் நம்ம குலதெய்வங்களை அப்பப்போ போய் நம்ம கும்பிடுறது நல்லது. நம்ம குடும்பத்தை நல்லா காப்பாற்றும். இப்போ இப்போ கோயிலுக்கு பின்னாடி சமணர் மலைன்னு இருக்குது, அதுவும் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு குளம் இருக்குது, தாமரை இதெல்லாம் இருக்கும், மீன்கள்லாம் நிறையா இருக்கும். நம்ம பொரியெல்லாம் போடுவோம், மீன்கள் நல்லா சாப்பிடும். சரி, அதுக்கப்புறம் கோயிலில் குளத்தில் காலை அலம்பிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போகிறோம். இந்த கோயிலில் ஃபஸ்ட்டு விநாயகர் சிலை இருக்குது. அதுக்கப்புறம் இந்த குதிரைகள்லாம் வச்சுருப்பாங்க, நேர்த்திக்கடனுக்காண்டி வச்சுருப்பாங்க. அதாவது வேண்டுதல் நிறைவேற்றினா குதிரை வாங்கி வைப்பாங்க, செய்வாங்க, அது மாதிரி. அப்புறம் அங்கே சொக்கநாதர் மீனாட்சி சிலை இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சிவலிங்கம், இவர் நந்தி பகவான் சிலை இருக்குது. அதெல்லாம் கும்பிட்டுட்டு வில்வ மரத்துக்கு பக்கத்தில் வில்வ இலையை பறித்து சிவனுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஐயனார் இருக்காங்க. ஐயனார் ஃபஸ்ட்டு அவங்களை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கருப்பண்ணசாமி இருக்காங்க, அவரை கும்பிட்டுட்டு இப்போ வெளியே வந்தோடனே குளத்தில் மீன்கள் நிறையா இருக்கும். அப்போ அதுக்கு பொரி பக்கத்துலேயே விற்பாங்க, பொரி வாங்கி போட்டோம். மீன்கள் நல்லா மேலே அந்த பொரியை சாப்பிட்றதுக்காண்டி வந்துச்சு. கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணோம். இன்றைக்கி என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். உங்கள் குலதெய்வம் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.